ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முல்லை அரும்பு தான் இப்போ வாங்கியிருக்கேன். அதில் வந்து மதுரைக்கட்டு நல்லா வந்து நெருக்கமாக நிறைய வந்து நம்ம கடையில் தான் வாங்கிட்டுருக்கோம். நிறைய காசு கேட்பாங்க. இப்போ வந்து நம்ம அது வீட்டிலேயே எப்படி ட்ரை பண்ணுறது, ரொம்ப ஈஸி தாங்க. இப்போ நூல் எடுத்து இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த சைஸுக்கு நூலை விட்டுட்டு நடுவில் சென்டரில் ரெண்டு ரெண்டு பூவாக, மல்லிகை பூனா ஒன்று வச்சா போதும். இது வந்து ரெண்டு ரெண்டாக வைக்கிறப்போ பந்து போல் நல்லா அது வந்து நல்லா மேக்காகி வரும். இப்போ நார்மலாக எப்பயும் கட்டுவோம் இல்லையா, அது போல் கட்டிட்டு அப்படியே திருப்பிடுங்க. திருப்பி விட்டுட்டு பாருங்கள், ரெண்டு ரெண்டு பூவாக எடுங்க. ரெண்டு பூவாக எடுத்து லெஃப்ட் சைடில் நூல் பிடிச்சிருக்கோம் இல்லையா, பாருங்கள் அந்த கை இருக்கு இல்லையா, அந்த நூல் மேலே அந்த காம்பை வச்சுட்டு ரைட் சைடில் இருக்க நூலை வச்சு அப்படியே சுற்றி எடுக்கணும். ரெண்டு காம்புக்கு நடுவில் எடுத்துகிட்டு காம்பை லைட்டாக தள்ளி விடணும். இங்கே பாருங்கள், இப்போது பூவை வச்சோமா, வச்சுட்டு இந்த நூல் அங்கே பாருங்கள் விரலுக்கு மேலே அங்கே நூல் இருக்குல்லையா, அது மேலே வச்சுட்டு சுற்றணும். வேறு எதுவுமே டிஸ்டர்ப் இல்லை. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. இப்போ அந்த காம்பை நவுத்தி விடணும். நூல் மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். விரல் வந்து அது பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். நம்ம பூவை பிடிக்கணும், காம்பை பிடிக்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம இப்படி கட்டிக்கிட்டு வரப்போ அதுவாக ரவுண்டாக மேக் ஆகிடும். பூ வந்து பந்து போல் வரும். இப்போ பாருங்க, ரெண்டு பூ வச்சுட்டோமா, இப்போ ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்து முன்னாடி பூவுக்கும் இப்போ இருக்க பூவுக்கும் நடுவில் இருக்க காம்புக்கு நடுவில் எடுக்கணும். அப்புறம் காம்பை லைட்டாக தள்ளி வைக்கணும். அவ்வளோதாங்க. ஈஸியாக இருக்கா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட்டி பார்க்க தான் பழகிடும். பார்க்குறப்ப கூட புரியிறா போல் இருக்கும். கட்டுறப்போ என்ன வரலையே அப்படின்னு தோணும். ஆனால் வந்து 2-3 வாட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். இங்கே பாருங்கள், காம்பை வச்சுட்டு அப்படியே சுற்றுறீங்க. சுற்றிட்டு அப்படியே எடுக்க வேண்டியது தான். இதில் வந்து வேறு எதுவுமே பண்ணணும், காம்பை நகர்த்தணும், நூலை வந்து நம்ம சுற்றணும், ஐயோ இது வந்து நடுவில் எங்கேயா மாட்டிக்குது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இது மாலைலாம் கட்டுவாங்க இல்லையா, அந்த மெத்தட் தான். இது வந்து இப்போது இப்படி சுற்றிட்டு வரப்போ அதுவே பாருங்கள் அரேஞ்ச் ஆகிட்டு வருது இல்லையா, எப்படி ரவுண்டாக மேக் ஆகுது பாருங்கள். இன்னும் அடர்த்தியாகவும் வருது, பந்து போலையும் மேக் ஆகுது. இதை வந்து சின்னது பெருசுன்றது நம்ம வந்து நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் சின்னதாக அது பூ கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி மெல்லிசாவும் கட்டிக்கலாம். மாலை போல் இன்னும் பெருசாக பந்து போலையும் கட்டலாம். அது வந்து கட்ட தெரிஞ்சிடுச்சுன்னா அதை வந்து நிறைய பூ வச்சு நம்ம மாலை போல் கட்டலாம். சின்னதாக மேக் பண்ணலாம். எப்பயுமே தெரியறதுக்கு முன்னாடி ஒன்று, தெரிஞ்சதுக்கப்புறம் அது நம்ம வச்சது தான் சட்டம்ன்றா போல். தெரியறதுக்கு முன்னாடி தாங்க ஃபஸ்ட்டு இதை வந்து இப்படி பூ வாங்கி எனக்கு வந்து பூவில் நிறைய வந்து கட்டி பார்க்குறப்போ வேஸ்ட் ஆகுது, எனக்கு கற்றுக்க முடியல அப்படின்னா, தீக்குச்சி இருக்கும் இல்லையா, வத்திப்பட்டி, அந்த தீக்குச்சியை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா காது குடையிற பட்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து அதெல்லாம் பிரிச்சுட்டு திரும்ப கட்டலாம். பூன்றப்ப வேஸ்ட் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணால் நீங்கள் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் வந்து இது ரொம்ப ஈஸி, சிம்பிள் தாங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எனக்கும் கஷ்டமாக தான் இருந்தது. பார்க்குறப்ப என்ன சும்மா அப்படி சுற்றி எடுக்கிறாங்களே அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் நம்ம கட்டுறப்போ இது என்ன ஸ்டக் ஆகுது, இது எதில் எடுக்கிறாங்க அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் பார்த்தா ஒன்றுமே இல்லை, சிம்பிள் மெத்தட், அவ்வளோதான். அந்த விரல் மேலே இருக்க அந்த நூலில் காம்பை வைக்கணும். இந்த ரைட் சைடில் இருக்க நூலை எடுத்து அப்படியே சுற்றணும். எனக்கு காம்பை வச்சுட்டு அப்படியே சுற்றி எடுக்கணுங்க. இவ்வளவுதாங்க. இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நிறைய காசு கொடுத்து வெளியில் இனிமேல் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து பூவாக வாங்குறப்போ கம்மியாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து இதை கட்டி வாங்குறப்போ அவ்வளோ காசு கேட்பாங்க. நீங்கள் வந்து ஓரளவு நம்ம கை சைஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் ப்ரைடலுக்காக வாங்க போனால் 400 500 கேட்பாங்க. அதுவும் பூ விலைலாம் ஏறிடுச்சுன்னா இன்னும் தூக்கி அடிக்கும். வந்து எப்படின்னா பூவுக்கான பாதி பணம் வந்து நம்மக்கிட்ட வாங்குவாங்க. கட்டு கூலின்னு வந்து இந்த கை சைஸுக்கே 200 அப்படின்னு சொல்லி போடுவாங்க. நிறைய ஃபங்க்ஷனுக்கு வாங்கி பார்த்துட்டு தான் நான் வந்து இது போல் மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் எல்லாருக்கும் இருக்க ஸ்ட்ரகிள் தான் இருந்தது. ஈஸியாக வரும்னு நினச்சி நம்ம வந்து கற்றுக்க போகிறப்போ இங்கே பாருங்கள், இப்போ சுற்றுறோம் இல்லையா, இப்போ பெருசாக போக நம்மளுக்கு சுற்றுற பை வந்து ஸ்டக் ஆகும். ஆனால் அது கட்ட தெரிஞ்சிடுச்சுன்னா அது ஈஸின்றது புரிஞ்சிடும். ஆனால் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப இது என்னடா அப்படின்லாம் தோணுச்சு. ஆனால் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு நான் கட்ட தெரிஞ்சதுக்கப்புறமா தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த காம்பினேஷன் மட்டும் இல்லை, எல்லா பூவுலையும் நம்ம ட்ரை பண்ணலாங்க. இப்போ கடைசி முடிக்கிறது எப்படி அப்படின்னா, கடைசியில் பாருங்கள், இந்த நூல் இருக்கு இல்லையா, 2 சைடு கையில் இருக்க நூலையும் பிடிச்சி நார்மலாக நாட் போடுவோம் இல்லையா, உதுந்தெல்லாம் கொட்டாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட வேணாம். அப்படியே வந்து நூலை வச்சு முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு அப்படியே வந்து மிச்சம் இருக்க நூலை கட் பண்ணிவிடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது. இது வந்து மல்லிகை பூலையும் கட்டலாம், மிச்சம் இருக்க எந்த பூவில் வேணால் கலர் காம்பினேஷன் கொடுத்து கட்டலாங்க. ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், முல்லை அரும்பில் கட்டுறப்போ இங்கே பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும். இது வந்து வைக்கிறப்பே ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து மலர்ந்துருச்சுன்னா கூட செம்மையாக இருக்குங்க. மலர்ந்துருச்சுன்னா இன்னும் நெருக்கம் கொடுக்கும், அடர்த்தி கொடுக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். எப்படி இருக்குது. நம்ம வந்து என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் இந்த பூ வைக்கலாம். நிறைய பேருக்கு வந்து எத்தனை பூ இருந்தாலும் ஃபங்க்ஷன் போகிறப்போ இந்த பூ தான் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. எங்கள் பக்கம் நிறைய இதை தாங்க முக்கியமாகவே பார்ப்பாங்க. இந்த அரும்பு வச்சாலே அது சின்னதாக மலர்றப்போ அந்த பூவோட அழகே வேறு லெவலில் இருக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஹார்ட் பண்ணுங்கள், ஹைப் பட்டனை அமைக்க விடுங்க.